இணையாமல் இளந்தேரிகளுக்கு சாத்தியம் கொடுத்தோம். ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ள எத்தனை பேர் நிற்க முடியுமோ நில்லுங்கன்னு சொன்னோம். அதுல பார்த்தோம்னா ஆம்பளை பிள்ளை பெண்களை பிள்ளை யாரும் அந்த வித்தியாசம்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள இருந்த ஒரே விஷயம் என்னன்னா யாரும் நிக்கணும், எத்தனை பேர் நிக்கணும், அதுதான் நிறைய பேர் நிக்கணும், அதுதான் விஷயம். சரிங்களா? அதனால குழு எண் 3 கொடுக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்டதான வாக்கியம், +2 முடித்திருக்கிறேன், மின்வேலைக்கு போகிறேன், சாயங்கால நேரமாயிருக்கு, நான் சொல்லித்தர போறேன். ஒரு பெண்ணாய் இருக்கிறார். போற்றி பாரடி பெண்ணே என்று பாரதி கண்ட புதுமை பெண்ணே, இல்லம் தேடி கல்விக்கு தன்னார்வலாக வரக்கூடிய ஒரு பெண்ணாய் இருக்கிறார். இந்த பெண்ணானவள் தன்னுடைய கல்வி தகுதி +2 என்று அவள் தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார். இவள் சமுதாயத்தின் பார்வையிலே பட்டப்படிப்பு பெற்றவள் அல்ல. ஆனால் இவள் பாரதி கண்ட அந்த பார்வையிலே சமூக சிந்தனையுள்ள ஒரு பெண்ணாய் காணப்படுகிறார். இவள் தன்னார்வலர் பணிக்கு இவள் சமுதாயத்திலே ஒரு சீர்திருத்தவாதியாய் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் இவளை வரவேற்கிறோம். இவள் தனித்தன்மையை நாங்கள் திறனையும் வரவேற்கிறோம். இவருடைய குடும்ப சூழ்நிலையானது வறுமையாய் காணப்படுகிறதா படினாலே இவள் தொழில் ரீதியாக சமுதாயத்திலே விண்பணி செல்கிறாள். தன்னுடைய வீதமான நேரத்திலே தன்னுடைய திறனை வளர்க்கும்படியாக சேவை மனப்பான்மையோடு கூட தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனும் கூற்றிற்கிணங்க அடுப்பூது பெண்ணிற்கு கல்வி எதற்கு என்று சொல்கிற அந்த கூற்றை முறியடிக்கிற தனித்தன்மை பெற்றவளாக இவள் இந்த இல்லம் தேடி கல்வியிலே தன்னை இணைத்துக் கொள்ள பிரியப்படுகிறார். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற ஆன்றோர் வாக்குக்கிணங்க இவர் சான்றோரின் வாக்கை நிறைவேற்றும்படியான சான்றோன் கண்ட புதுமை பெண்ணாய் இருக்கிறார். சேற்றிலே விளைந்த செந்தாமரையான இவள் போற்றி பாடுகிற பெண்மணியாய் காணப்படுகிறார். பார்வோற்று பெண்ணாய் இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி கற்பிக்கும் இவள் இலக்கை கண்டிப்பாகவே சமுதாயத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, பள்ளிக்கல்வித்துறைக்கு இவள் அரணை நிரூபித்து காண்பிப்பவளாய் காணப்படுவாள். ஒரு மீனானது கடல் மீன் உப்புத்தன்மையை உடையதாய் இருந்தாலும் அது சாரத்தை, தன்னுடைய உப்புத்தன்மையை அந்த மீன் ஏற்றுக்கொள்ளாதது போல சேற்றிலே விளைகிற தாமரை இழையானது தன்னுடைய இலையிலே அந்த எண்ணெய் பசை காணப்படுகிறபடியினாலே அது தன்னுடைய தண்ணீரை இலை மீது ஒட்ட வைக்காதிருக்கிறது போல இவளும் பட்டதாரியோ அல்ல, பெரிய அரசு பணியில் இருப்ப